இயேசு பிறந்தப்ப நம்ம அதை நேர்ல பார்க்க முடியல, அப்படித்தானே? கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். சரிங்க, அதை இப்போ நம்ம பார்க்க போறோம். எப்படின்னு கேட்டீங்களா? நம்ம குட்டீஸ் நம்ம நடுவுல அதை அப்படியே போட்டு காமிக்க போறாங்க. நம்ம அதை பார்க்கலாமா? வாங்க. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்னும் நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே காபிரியேல் என்னும் தூதன் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்த்தவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படி நடக்கும்? எனக்கு தான் இன்னும் கல்யாணமே நடக்கலையே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கே அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவுது. மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். மரியாதை அவமானப்படுத்த எனக்கு மனசு இல்ல. என்ன செய்யலாம்? பார்க்க நல்ல பொண்ணாவும் இருக்கா, அழகாவும் இருக்கா, ஒரே குழப்பமா இருக்கே, என்ன பண்ணலாம்? சரி வேண்டானே சொல்லிடலாம், எது இருந்தாலும் நாளைக்கு யோசிக்கலாம். யோசேப்பு இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் தேவதூதன் சொப்பனத்தில் காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாது. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நான் கண்டது கனவா? நல்ல வேலை, எவ்வளவு பெரிய தப்பு செய்யிருந்தேன். தேவதூதனே கனவுல வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இப்பவே நான் மரியாதை பார்க்க போறேன். நித்திரை தெளிந்த யோசேப்பு தன் மனைவியை சேர்த்துக் கொண்டான். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்திராயனால் கட்டளையிடப்பட்டது. நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு: நாடு முழுவதும் குடிமதிப்பு எழுதப்படுவதால் அவரவர் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும். இது அகஸ்துராயனின் கட்டளை. உடனே பெத்லகேம் போகணும். இந்த சூழ்நிலையில் நான் வந்துதான் ஆகணுமா? இது எனக்கு பிரசவ காலமா இருக்கே. கட்டாயம் குடிமதிப்பு எழுத போய் தான் ஆகணும். சரிங்க, போகலாம். மரியாளை அழைத்துக் கொண்டு யோசேப்பு நாசரேத்திலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு போனான். அங்கே மரியாளுக்கு பிரசவ வேதனை உண்டானதினால் சத்தத்தில் கதவுகளை தட்டி தங்க இடம் கேட்டனர். இடம் இல்லை என மறுத்துவிட்டனர். கடைசியாக ஒருவர் தனது மாட்டுத் தொழுவத்தில் இடம் கொடுத்தார். மரியா தன் முதன்மையான குமாரனை பெற்று பிள்ளையின் துணிகளை சுற்றி உடனே கிடத்தினார். மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருக்கையில் ரொம்ப குளிருது. ரொம்ப குளிருது. குளிருதுன்னு இழுத்து போட்டுட்டு தூங்கிடாத. நிறைய வந்து ஆட்டை இழுத்துட்டு போயிடும். அட நீ வேற.
அட, திடீர்னு என்ன இவ்வளவு வெளிச்சமா இருக்கு? கண்ணெல்லாம் கூசுது. ரொம்ப பயமா வேற இருக்கு. இது என்னன்னு தெரியலையே. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்கிறதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். சரி வா, தூரம் சொன்ன அந்த பிள்ளையை போய் பார்த்துட்டு வரலாம். ஆட்டை யார் பாத்துக்கிறது? அது அவர் பார்த்துப்பாரு. வா போலாம். இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கே, ரொம்ப அழகா சிரிக்குது. அப்படியே தேவதூட சொன்ன மாதிரியே இருக்கு. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்ட சாஸ்திரிகள் அவரை பணிந்து கொள்ளும்படி பெத்லகேமுக்கு வந்தார்கள். அது அவங்க தெரியுது பாருங்க, ஸ்டார். பின்னாடியே போலாம் வாங்க. இங்கதான் அந்த குழந்தை யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். வாங்க போய் பணிந்து கொள்ளலாம். Say